துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய புதன் நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வருவது மிகப்பெரிய யோகம். பாக்கியாதிபதி இப்போது 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க போகிறார். ஏற்கனவே லாபாதிபதியாகிய சூரியனும் அங்கே உச்சத்தில் இருக்கிறார். வார ஆரம்பத்திலேயே 11ஆம் இடம் 12ஆம் இடம் ராசி ஆகிய 3 இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருப்பது மிகப்பெரிய யோகம். மனைவியால் யோகம் கிடைக்கும், கணவரால் யோகம் கிடைக்கும், கூட்டாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய பங்குதாரர்களால் இந்த வாரம் முழுக்க யோகம், நண்பரால் ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் அல்லது அவரால் ஏதாவது நல்ல சம்பத்து என்று சொல்லப்படக்கூடிய நண்பரின் மூலமான ஏதாவது ஒரு உதவியின் மூலமாக பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மனைவி பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்கள், பெண்கள் பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல உத்தமமான பலன்கள் நடக்கக்கூடிய யோக வாரங்க இந்த வாரம். இந்த வாரத்திலேயே இன்னொன்று வர 14ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி அன்று நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசியை குறிபார்க்க போகிறார். அட்டகாசமான அமைப்பு. எல்லா அமைப்புகளும் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கூடி வருகின்றன. நீங்க எதுல டிஸ்டர்ப் ஆனீங்களோ, என்ன விஷயம் உங்களுக்கு நடக்காமல் இருந்ததோ, என்ன விஷயம் நடந்து உங்களை தொல்லைக்கு ஆக்கியதோ அதிலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்போல் கண்டிப்பாக இந்த வாரம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. 2025 பிறந்ததிலிருந்து கொஞ்சம் லேசா ஒரு மாற்றம் தெரியுதே, சரியா ஃபுல்லா வரல, இருந்தாலும் ஏதோ பரவாயில்ல, கோடு காட்டுது, இடம் காட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இவர்கள் எல்லாருக்கும் கோடு காட்டிய இடத்தில் ரோடு போடக்கூடிய அமைப்புகள் மிக அருமையாக உருவாகின்றன. 3 பயிற்சிகளும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி 3 துளாராசிக்கு தான் வலிமையா இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். 14ஆம் தேதி குரு பயிற்சி, 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி 2 அட்டகாசமாக இருக்கிறது. ஆகவே எதை நோக்கி பயணப்படுகிறீர்களோ அதை கிடைக்கக்கூடிய அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு, அதற்கான வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. தொழில் நன்றாக இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், பணம் எங்கே வரும் என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் எதில் தொல்லைப்பட்டீர்களோ அதிலிருந்து விலகக்கூடிய யோக வாரம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே 5 முதல் 11ஆம் தேதி வரையிலான நல்ல வாரம்.